செய்கிறவர்களாக இருக்காங்க, போராட்டப்பட்டிருக்காங்க. இதனால கர்த்தாவே எத்தனையோ உங்களுக்கு சித்தமானது கர்த்தாவே இன்னும் கூட அப்படியே போட்டுருக்காங்க. தயவு செய்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, இரக்க குணம் கொடுங்க, மனத்தாழ்மை கொடுங்க. இயேசுவே, யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு போக போறதே இல்லை. ஆண்டவரே, அதை எல்லாம் உணர்ந்து கர்த்தாவே பிள்ளைகளாக ஆண்டவரே மனமாறி எல்லாம் போர் தொடுக்கிறதை விட்டுட்டு சமாதானமாக இருக்கும்படி உதவி செய்ய. இஸ்ரேல் வந்து எல்லாரோட சண்டை போடுறதுனாலே அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் சுவாமி. ஆண்டவரே, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே வயதானவர்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவருடைய இரக்க குணத்தான ஆண்டவரை போர் தடுக்கிறதை நிறுத்தம் பிடிக்கும். ஆண்டவர் அவர்களுடைய இதயத்திலே பேசுகிறப்பா. எத்தனையோ பொருட்கள் சேதம் அடைந்திருக்கிறதப்பா. நாடுகளை காணாமல் பண்ணுறாங்க சுரஜா. இருக்கும் இடம் தெரியாமல் செய்து கொண்டிருக்காங்க. நீங்க மனம் இறங்குங்க, உதவி செய்ய ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க இயேசப்பா. நீங்க இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுக்கமுடைய ஆண்டவர் என்று பார்க்கிறோம். எத்தனை ஆண்டவரே குழந்தைகளும் பெரியவங்களும் வயதானவர்களும் எத்தனையோ பேர் அழிந்து போனார்கள். தயவு செய்து இப்ப வாயிலும் அவர்களுக்கு இருதயத்திலே மனசாட்சி கொடுங்க சுவாமி. இத்தனை உயிர்களை கொண்டது பாவம் என்று கேளுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் நிறைய இடங்களிலே மணிப்பூர்ல கூட அடிக்கடி சண்டை வருகிறதே என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இப்பேற்பட்ட இடங்களில் எல்லாம் உங்க சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி கட்டத்தில் கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கட்டளையிடுவா என்ற விசுவாசத்தில் இந்திய தேசத்தில் காணப்படுகிற தீவிரவாதம், மதவாதம், இனப்பிரிவினைவாதம், இப்படியாக எங்கு பார்த்தாலும் தீய சக்திகள் ஓங்கி எழுதி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால் மக்கள் எவ்வளவாய் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பல்வேறு சோசியல் மீடியாக்கள் மற்றும் செய்திகள் மூலமாக கேள்விப்படுகிறோம். இதை மாற்றுவதற்கு தேவனால் அருகே ஒருவராலும் கூடாது என்பதையும் நாம் அறிவிக்கிறோம். மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியால் நாம் தேவனுடைய பாதத்தை சரணடைந்து செலுத்தோம். நிச்சயமாகவே எல்லாம் மாறும். இந்த தீய சக்திகள் எல்லாம் முற்றிலுமாய் ஒழிந்து போகும் என்று விசுவாசித்து இந்த ஜெப குறிப்புக்காக ஏற்படும்படியால் உங்களிடத்திலே அன்பாய் ஏற்றுக்கொள்கிறேன். சோதரிக்கிறோம் நல்லவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, நன்றியோடு சோதரிக்கிற மகிமையின் தேவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, சர்வ வல்லவரே, உலகத்தின் ஆளுமை சோதரிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கைக்கு விட்டுவிடும் போது தேவ சமூகத்துல ஆண்டவரே வரும்போது தேவ தேசத்துக்கு நன்மை அறிவே சொன்னீங்களே. இந்த ஜனமாகிய நாங்கள் இஸ்ரவேலாகிய அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. அந்த தேசத்துக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி திரைப்பில நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேடினேன், ஒருவரையும் காணல என்று சொல்லுவேன். இந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா, இந்திய தேசத்தில் நடக்கிற எல்லா மதவாத காரியங்களையும் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் ஆண்டவரே அப்பா, தீவிரவாத காரியங்கள் எல்லாத்தையும் கூட பாதுகாப்பு நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஆண்டவரே தமிழ் சமூகத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தை நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய அப்பா, வேதம் சொல்லுகிறேன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கி சொல்லி பார்க்கிறேன். தகவலை விடுதலை கொடுக்கிறது இங்கு மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம்.